ஏய், என்ன அப்படி பாக்குற? தள்ளிப்பா முதல்ல. ஐயோ மேடம், ஏதோ தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை அப்படியே தொடச்சு விடலாம் தான் வந்தேன். ஐயோடா, நம்பிட்டேன். அந்த ரஞ்சித் பயங்கர ஹாப்பியா இருக்கான். நீ என்னடானா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ரொமான்ஸ் பண்ண வந்துட்ட? அட போங்க மேடம். ஐயோ, ஐயோ சாரி சாரி. அம்மா, இவன் படுத்துறது பத்தாதுன்னு நீ வேற ஏமா படுத்துற? ஏண்டி என்னாச்சு? பின்ன என்னம்மா, நானே இவன் அப்பா வேலையை விட்டு தூக்கிட்டாரேன்னு கவலையில இருக்கேன். இவன் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஜாலியா இருக்கான். அம்மா, தயவு செஞ்சு அந்த மூஞ்சியை மட்டும் அப்படி வச்சுக்காதன்னு சொல்லுமா. இப்ப எதுக்கு இவனை திட்டிட்டு இருக்க? அதான் சொன்னேன்ல, இந்த ரஞ்சித் எல்லாம் அப்பாவுக்கு பிஏவா போறத பாத்துட்டு எப்படி இவனால சும்மா இருக்க முடியுது? ஐயோ மேடம், இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே, அதனால ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் இல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதா புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்ல மேடம், ரஞ்சித்தால ஒரு நாள் கூட அந்த வேலையை தாக்கு பிடிக்க முடியாது. அமைச்சரோட பிஏனா ஏதோ ஆபீஸ் வேலை நினைச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் சரிதான், அந்த சம்பளம் வராதுல, அதுக்கு என்ன பண்ணுவ? உனக்கு வீட்டு வாடகை இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, கடன் இருக்கு, எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போற? அதெல்லாம் பாத்துக்கலாம் மேடம். பாத்துக்கலானா எப்படி? ஏற்கனவே பைக்க வித்துட்ட, இப்ப என்ன பண்ணுவ? பாத்தியா, இப்படிதான் எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. எல்லாத்தையும் இவர் மட்டும் தோள்ல சுமப்பாரா? ஏன் எனக்கெல்லாம் அதுல பங்கு இல்லையா? ஏன் கிட்ட சொன்னா அதுல என்ன பிரச்சனை?